Hello everyone, Divakar Aviram, Srivakar Jobs and welcomes you to this new video. இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் ISI பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ப்ரீமியம் இன்ஸ்டியூட் இன் இந்தியான்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு IIT, IASC இந்த மாதிரி ஐஎம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ISIன்ற இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ரொம்ப பர்டிகுலரான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ IIT, NITஸோட அதிகமாகவே மெயின்டைன் பண்றாங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் நம்பர் 1 டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ டேட்டா சயின்ஸ், அனாலிட்டிக்ஸ், AI இது ரிலவெண்ட்டாக தான் நீங்க வந்து உங்களோட கெரியர் பார்த்து வந்து செட் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்றீங்க. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 இன்ஸ்டியூட் ஃபார் டேட்டா சயின்ஸ் இன் இந்தியா. ஸோ எந்த லொகேஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச் இருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெல்லி, பெங்களூர், சென்னை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெஸ்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெரியர் பார்த்து என்ன, கோர்சஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான கம்பெனிஸ் வருது, எப்படி அட்மிஷன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ISIயில் வந்து நீங்கள் கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா UG or PG பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் ஜாபுக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸ், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங், ரிஸ்க் அனாலிசிஸ், ரிசர்ச் அண்ட் அகாடமிக்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ், பிக் டேட்டா அண்ட் கிளவுட் அனாலிட்டிக்ஸ். ஸோ நீங்கள் நேம்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஃபீல்டு, எல்லாருமே நம்ம வேலை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஃபீல்டு. இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா AI அண்ட் டேட்டா சயின்ஸ்ல ஒர்க் பண்ணணும் தான். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு போனோம் அப்படின்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூபிளான கோர்ஸ். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நியூஸ்ல மட்டுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் வந்து இங்க மட்டும் தான் ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ எந்த மாதிரியான கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ நீங்க வந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இன்ஃபோசிஸ், TCS இந்த மாதிரியான IT சர்வீசஸ் கம்பெனிஸ் நிறைய வருது. கேப்ஜெமினி, டெசால், ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கம்பெனிஸ் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக் அண்ட் ப்ராடக்ட் ரிலவெண்ட் கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஆப்பிள், மெட்டா, ஊபர், லிங்க்டின், ஸோ இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ப்ரீமியம் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா MNCs எல்லாமே வராங்க. ஸோ ஃபினான்ஸ் அண்ட் குவான்ட் ரிலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ், JP மார்கன், மார்கன் ஸ்டான்லி, HSBC, பர்க்லேஸ், வேர்ல்டு குவான்ட், ஸோ இந்த மாதிரியான வேர்ல்டு டாப் மோஸ்ட் ஃபினான்ஸ் ஃபிம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இந்த நேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ்லயோ இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ்லயோ நம்ம கேள்விப்பட்டாதான் உண்டு. நார்மல் காலேஜஸ்ல இங்கேருந்து ரெக்ரூட் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஏன் ISIயில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் இன் இந்தியா. நான் சொன்ன மாதிரி IITs, NITஸோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஃபண்டட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரீ எஜுகேஷனாக தான் இருக்கும். குளோபல் லெவல் கரிக்குலம், வேர்ல்டு ஸ்டாண்டர்டுக்கு உங்களோட சிலபஸ் எல்லாமே இருக்கும். ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அங்கே ஜாயின் பண்ணுறது ஈஸியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபலி ரெகனைஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி. இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கில்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருப்பாங்க அப்படின்றது ஒரு ரெகனைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பாப்புலர் கோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல், பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்கல், போஸ்ட் கிராஜுவேட்ல MStat, MMath, MS வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், MTechல வந்து பார்த்தீங்கன்னா CS, MTechல வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டாலஜி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. ISI அட்மிஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ISIக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு. அதில் ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அட்மிஷன் கிடைக்கும். ஸோ எக்ஸாம் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் PG ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நிறைய சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. நான் அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் ப்ரொவைட் பண்றேன். நீங்க கூகுளையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ காம்படிஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை, ஹார்டர் தென் IIT JEE மேக்ஸ் பேப்பரை விட இது ரொம்பவே ஹார்டராக இருக்கும் இந்த எக்ஸாம். BE ஸ்டாட் BE மேத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா MCQ மேத்தமெட்டிக்ஸ், பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டு இருக்கு. ஸோ எப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா February, Marchல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்கும். ஸோ இன்டர்வியூ வந்து ஜூன், ஜூலை, கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னுமே அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸாக்டா வரல. நம்ம கொடுத்துருக்கிறது வந்து டென்டேட்டிவ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் டேட்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ கட் ஆஃப் வந்து எவ்வளோ அப்ராக்சிமேட்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா BStat, BMath அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 65 to 85, MStat or MMath வந்து பார்த்தீங்கன்னா 55 to 75 மார்க்ஸ், QE and QMS வந்து பார்த்தீங்கன்னா 50 to 70 மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா
பிமேத் அண்ட் பிஸ்டாட் அண்ட் பிமேத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் வந்து ஹையராக இருக்குது. ஸோ இது எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும் பேஸ்ட் அந்த கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஸ்கோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சேலரி பேக்கேஜ் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45 lakhs to 65 lakhs வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 28 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்ரி இயர், ஆல்மோஸ்ட் 100% பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்ரி இயர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வேலை கவுண்ட் பண்ணக்கூடிய சில ஃபியூ அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் உள்ள ஒரு ஆளாக மாறிடுவீங்க. ஸோ அதுதான் வந்து இதோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. இதோட டீடைல்ஸ் அதிகமாக நம்ம வெப்சைட்டை செக் பண்ணுங்க. தேங்க்யூ.